குழந்தை இருக்காப்பா? இன்னும் குழந்தை இல்லை, இப்பதான் வாழ்க்கையே துவங்க போறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்துட்டு எதுக்கு அவ்வளோ சிப்ஸ் வாங்கி கொடுத்தீங்க? அதான் வாங்கி சாப்பிடுதுன்னா அதுக்கு ஆரோக்கிய, நீங்க உருளைக்கிழங்க சீச்சு வீட்லயே பொரிச்சு சாப்பிட வேண்டியது தானே, கம்மியா உப்பு போட்டு. நம்ம வீட்டுல சாப்பிடுற சிப்ஸ் மாதிரியா இருக்காதுல்ல. நம்ம வீட்டில் உருளைக்கிழங்க சீச்சு நீங்க அதில் லைட்டா உப்பு தூவி அதை சாப்பிடலாம்ல. ஏன் நீங்க போய் கடையில் அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி தான் சாப்பிடணுமா? 10 ரூபாய் 20 ரூபா அதுதான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருக்கு. உங்களை பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, அவ்வளோ செலவழிச்சதுக்கு. அந்த பிள்ளைக்கு நீங்க உண்டியல் கொடுத்து ஒரு 50 ரூபா டெய்லி போட்டிருந்தா கூட ஒரு பொண்ணு நகை வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை அதோட ஆரோக்கியத்துக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்துருக்கலாமே. இன்னைக்கு அதோடைய கண்டிப்பா இது சரியாயிரும், இவங்க நல்லா வாழும், இனிமே நிறைய வருஷம் இவன் நல்லா இருப்பா, குணம் பண்ணிடுவோம். அடுத்த விஷயம், இது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா 23 வயசுல கை கால் வீங்கி கிட்னி பாதிப்புக்குன்னு வைத்தியம் பார்த்தா நீங்க ஏன் அழுகிறீங்க? அழுகாதீங்க. சரி, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேணாமா? சரி, தைரியமா இருங்க. இவ உங்க மக கிடையாது, என் பொண்ணு. சரிங்களா? என் மகளுக்கு நான் வைத்தியம் பார்த்தா என்ன மருந்து கொடுப்பனோ, எப்படி வைத்தியம் பார்ப்பனோ, அழுகாதப்பா. அதே மாதிரிதான் நான் இவளுக்கும் பார்த்து இவளையும் நான் குணம் பண்ணுவேன். சரிங்களா? ஆனா இவ்வள மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைங்க சிப்ஸ் பேக்கெட் டெய்லி சாப்பாடு மாதிரி வாங்கி கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைங்கலாம் கிட்னி ஃபெயிலியர்னால பாதிச்சிட கூடாதுன்றதுக்கான தான் இந்த விழிப்புணர்வை நான் ஆக்சுவலி இன்னைக்கு போடுறேன். இது பல ஆயிரம் குழந்தைங்களை காப்பாற்றணும். உங்க மகா என்னோட மகளா நினைச்சு நான் வைத்தியம் பார்ப்பேன். கம்ப்ளீட்டா சுகம் பண்ணி அவன் நிறைய வருஷம் நல்லா அவளை பிள்ளை குட்டி பேரம் பெத்தின்னு இருப்பாங்க. நீங்க கண் கலங்காதீங்க, நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்துட்டீங்க, சரியா? சரிங்களா? உங்க அப்பா எவ்வளவு கதறி அழுதுட்டு இருக்காரு பாரு. ஒரே பொண்ணு, அவ்வளவு செல்லமா கேட்கறதெல்லாம் வாங்கி தரலாம். ஆனா அது பழங்கள் காய்கறிகளா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இந்த மாதிரி அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பண்ணணும். சரியா? நீ கவலைப்படாத. இந்த வீடியோ அவ்வளோ பேருக்கு நம்ம புண்ணியம் சேர்த்துறோம். எத்தனை ஆயிரம் குழந்தைங்க வாங்கி 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 சாப்பிட்டு எவ்வளோ பாதிச்சு வராங்க தெரியுங்களா? இனிமே இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு, இந்த மாதிரி நம்ம கண்ணீர் விடக்கூடாது. ரத்த கண்ணீரா விட்டுட்டு இருக்காரு ஒரு அப்பா. அந்த மாதிரி நம்ம விடக்கூடாதுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இந்த விழிப்புணர்வை நம்ம பகிர்ந்துக்கணும். உங்க வீட்டுல இருக்க எல்லா குழந்தைக்கும் இந்த வீடியோவை காமிச்சு, இனிமே வீட்டுல தான் சாப்பிடணும், கடையில வாங்கி எந்த பேக்கெட் ஐட்டம்ஸும் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. எல்லா குட்டீஸும் ஆஷாண்டி உண்மையா லவ் பண்றீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க இனிமே அதை தொடவே மாட்டேன்னு. லவ் யூ ஆல். நன்றி.